அந்நியாசே ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஜிமினோட எஃப்எஃப்பான ரவுடி கேர்ள் அந்த ரூத்லெஸ் ஈவு அதோட ஸ்பெஷல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதை ஆர்மி கேர்ளுன்றவங்களும் அதுக்கப்புறம் ஸ்ரீன்றவங்களும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, இந்த ஸ்பெஷல் பார்ட்டை நம்ம அவங்களுக்கே டெடிகேட் பண்ணிடலாம். சரி வாங்க, நம்ம டைரெக்டாக இந்த எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஜிமினா, என்ன பையன்? இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்லை, நம்மளுக்கு கேர்ள் பேபி வருமா பாய் பேபி வருமா? எனக்கு தெரிஞ்சு கேர்ள் பேபி தான் வரப்போகுது. ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்க? எனக்கு கேர்ள் பேபி தான் வேணும். எனக்கு பாய் பேபி தான் வேணும். இல்லை, எனக்கு கேர்ள் தான். இல்லை, எனக்கு பாய் தான் அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க. சரி வையன், ரொம்ப கோவப்படாத. பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஆள் இல்லை அப்படின்ட்டு உங்கள் வயிற்றில் கை வச்சு சொல்கிறாரு. நீங்கள் இதுக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. உங்களுக்கு என் மேலே இருந்த லவ்வே சுத்தமாக இல்லை. இப்போ உங்களுக்கு உங்கள் பாப்பா தானே முக்கியம். என்னை பற்றி கவலை இல்லைல்ல, கையெடுங்க அப்படின்ட்டு ஜிமின் கையை தட்டி விட்டு நீங்கள் போய் தூரமாக உட்காரிங்க. ஜிமின் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, என்ன வேணும் உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனையா? நீங்கள் என்ன நான் சொல்கிறதே கேட்க மாட்டீங்க? என்னது, நீ சொல்கிறத கேட்கணுமா? ஆமாம், நீங்கள் தான் கேட்கணும். வையன், இது உனக்கே ஓவரா இல்லை? நீ தான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேட்கணும். நான் அது கேட்கணும், நான்லாம் கேட்க மாட்டேன். ஏன் வையன் இப்படி அடம் பிடிக்கிற? ஏன்னா நான் அடம் பிடிக்கிறேனா அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கும் சண்டைக்கு வர ஜிமினுக்கு போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி வையன், ஒரு பிரச்சனையும் இல்லை, சைலண்டாரு. என் மேலே தான் எல்லா தப்புமே, ஓகேவா? அது என்ன உங்கள் மேலே தப்பு எடுத்து போட்டுக்கிறீங்க? அப்போ நான் தான் இங்கே வில்லியா தெரியிறேனா? ஐயோ, என்னடி உனக்கு பிரச்சனை? எது சொன்னாலும் இப்படி பண்ணுற. நான் அப்படி தான் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. இப்போது உங்களுக்கு 8 months ஆச்சு. இந்த 8 monthsமே நீங்கள் ஜிமினை படுத்திட்டீங்க. அவர் தான் பாவம் உங்ககிட்ட கோப்படவும் முடியாமல் உங்ககிட்ட கெஞ்சிட்டு இப்படி நடந்துட்டுருக்காரு, இறங்கி போயிட்டுருக்காரு உங்ககிட்ட. நீங்கள் அதை இன்னுமே அட்வான்டேஜை யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னுமே அவர்கிட்ட சத்தம் போட்டுட்ருக்கீங்க. இதுதான் சான்ஸுன்னு அவருக்கு தலையில் அடிச்சுக்கலாம் போல் இருக்குது. இப்போ நான் என்ன தான் பண்ணணுன்னே புரியாமல் உட்காந்துட்ருக்காரு. என்ன அமைதியாயிட்டீங்க? அப்போ என்கிட்ட பேசக்கூட நீங்கள் தயாராக இல்லைல்ல? ஐயோ வையன், உன் காலில் வேணாலும் விழுவுறேன் வையன். போதும் வையன், என் காலில் விழுந்தா எல்லாம் சரியாயிடுமா? சரி வையன், உங்ககிட்ட நான் சரண்டரே ஆயிடுறேன், போதுமா? ஓகே. பட் ஏன் உங்களுக்கு கேர்ள் பேபி வேணும்? கேர்ள் பேபியா? என்னோட லிட்டில் பிரின்சஸாக இருப்பா. அப்பா சொல்கிறதுக்கு அவள் தட்டாமல் எல்லா பேச்சும் கேட்பா. உன்னை மாதிரி ரவுடியாக மட்டும் பொறுக்கவே கூடாது என் பாப்பா. என்ன, நான் ரவுடியா? ஆமாம், நீ ரவுடி இல்லாமல் அப்படின்ட்டு ஜிமின் மறுபடியும் வாயை விட்டுற. நீங்கள் அவ்வளோதான், அதையே பிடிச்சிக்கிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. சரி சாரி, நான் அப்படி சொல்லலை. நீ ரவுடி கிடையாது, என்னோட ஏஞ்சல், போதுமா அப்படின்ட்டு ஜிமின் சமாதானப்படுத்த தான் நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. சரி ஓகே, என்னை கேட்டியா? உனக்கு எதுக்கு பாய் பேபி வேணும்? பாய் பேபியா? ஏன்னா அவன் உங்களை மாதிரியே இருக்கணும்ல, அதனால தான். உங்களை மாதிரியே ஒரு க்யூட்டாக ஹேண்ட்ஸமான ஒரு பாய் பேபி எனக்கு வேணும். நீங்கள் எப்படி என் லோகத்துக்கே ராஜாவாக இருக்கீங்களோ அதே மாதிரி என் பையன் என்னோடய லோகத்தில் அவன் ஒரு பிரின்ஸாக இருப்பான். நான் அவனை உங்களை மாதிரியே ஹேண்ட்ஸமாக, உங்களை மாதிரியே டேலண்டடாக அவனை நான் வளர்க்கணும். அதனால தான். அதுவும் அவன் எனக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பான், உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டான். நாங்கள் 2 பேரும் சேர்த்து உங்களை வெளுக்க போகிறோம், அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு நீங்கள் குறும்பாக சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஜிமின் அடி பாவி அப்படின்ற மாதிரி தான் உங்களை பார்க்குறாரு. சரி பேசினதெல்லாம் போதும், படுத்து தூங்கு. தூங்கணுமா? தூக்கு வரலையே. தூங்குவையன், நாளைக்கு நம்ம ரெடி ஆகணும்ல. இன்றைக்கி சீக்கிரம் தூங்கினாலாம் நாளைக்கு சீக்கிரம் எந்திரிக்க முடியும். நாளைக்கு அதுக்கப்புறம் பரபரப்பாக சுற்றிட்டுருப்போம், டைமே இருக்காது. அதுவும் கரெக்டு தான் அப்படின்ட்டு 2 பேரும் ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கீங்க. அப்போது மிட் நைட்டில் நீங்கள் எந்திரிச்சிட்டு ஜிமின் அப்படின்ட்டு அவர் சட்டையை போட்டு நீங்கள் பிசைஞ்சிட்ருக்கீங்க. அவர் என்ன வயன் அப்படின்ட்டு தூக்க கலக்கத்திலே கேட்குறாரு. ஜிமின் பசிக்குது. ஜிமின், என்ன பசிக்குதா? ஆமாம் பசிக்குது. ஐயோ, தொல்லை தாங்களடி. எப்போ பார்த்தாலும் மிட் நைட்டில் எழுந்திரிச்சு பசிக்குதுன்ற சாவடிக்கிற. ஏன்னா நான் உங்களை சாவடிக்கிறேனா அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிச்சு உட்காந்துட்டீங்க. இல்லை, நீ சாவெல்லாம் அடிக்கலை, நான் நல்லா தானே இருக்கேன். இரு, நான் போய் உனக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் இப்போ உங்களுக்கு பயந்து எந்திரிச்சு அங்கேருந்து ஓடி போயிட்டார். நீங்கள் அவர் போன பிறகு தான் சிரிக்கிறீங்க. அவருக்கு முன்னாடி சும்மா கோபமாக இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணுறீங்க. பட் அவர் பண்ணுறதெல்லாம் நீங்கள் ரசிக்க தான் செய்கிறீங்க. அதுக்கப்புறம் இவர் இருக்காரே
அப்படின்ட்டு ஜிமினை நினச்சா அவங்களுக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா இத்தனை நாளுமே நீங்கள் ஜிமினை இப்படி தான் மிட் நைட்டில் எழுந்திரிச்சு எனக்கு அது வேணும் இது வேணும்லாம் சொல்லுவீங்க. அவரும் மிட் நைட்டுன்னு கூட பார்க்காம உங்களுக்கு கண்டி போய் வாங்கிட்டு வர்றது என்ன, உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறது என்ன அப்படின்ட்டு உங்களை தங்கத்தில் வச்சு தாங்குற மாதிரி தான் தாங்கிட்டு இருப்பார். ஸோ அதெல்லாம் நினச்சி நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கும் போதே ஜிமின் உங்களுக்கு சூடாக ஃப்ரைட் ரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வராரு. அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு ஆளை தூக்குற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு உங்களுக்கு கொடுக்குறாரா, நீங்கள் அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு வா செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எடுத்து வாயில் வைக்க போகிறீங்க. ஏயே சூடுடி இரு அப்படின்ட்டு உங்கள் கையில் இந்த ஸ்பூனை வாங்கி ஊதி பக்குவமாக உங்களுக்கு ஊட்டி விடுறாரு. நீங்களும் அதுக்கப்புறம் சாப்பிட்றீங்க. தேங்க்யூ ஜிமின். தேங்க்யூவா எதுக்கு? எனக்காண்டி நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்களே அதுக்கு தான். இது என்னோட கடமை வையன். இது என்ன நீ இப்படி சொல்லிட்ட? நீங்கள் அழகாக அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. அவர் போதும் போதும் பார்த்தது சாப்பிடு. ஓகே அப்படின்ட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஜிமின் ஐ லவ் யூ டூ வையன் அப்படின்ட்டு அவரும் உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் இப்படியே நைட்டெல்லாம் ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அழகாக சாரியெல்லாம் வேர் பண்ணிக்கிட்டு அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் எல்லாமே உங்கள் வீட்டில் நடந்திருக்கு. உங்களோட சீமந்தம் தான் நடந்துகிட்ருக்கு. அதுவும் உங்களோட வீட்டில் தான், ஜிமினோட வீட்டில் தான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் அதனால தான் சோஃபாவில் அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு அவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் தான் ஜிமினும் பட்டு வெட்டி சட்டில் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் ஜிமின் கையை டைட்டாக பிடிச்சி வச்சிட்ருக்கீங்க. ஜிமின் விடுடி என்னடி இப்படி உட்கார வச்சுருக்க, ஒரு 1/2 மணி நேரம் உட்கார வச்சுக்கிட்டா ஓகே, அதுக்குன்னு இப்படியே உட்கார வச்சுட்டே இருப்பியா? இங்கே நிறைய வேலை இருக்குது, நான் தான் போய் பார்க்கணும் வையன், என் கையை விடு. இல்லை நீங்கள் போகக்கூடாது, என் பக்கத்தில் தான் உட்காரணும். வையன் விடு வையன் அப்படின்ட்டு ஜிமின் அவ்வளோ கெஞ்சினாலும் நீங்கள் விடவே இல்லை. அங்கே ஜிமினோட அம்மா அப்பாலாம் வந்துட்டு ஐயோ என்ன வையன் நீ ஜிமினை கொஞ்ச நேரம் விட்டால் தான் என்ன? இல்லை நான் விடமாட்டேன், அவர் என் பக்கத்தில் தான் உட்காரணும் அப்படின்ட்டு நீங்கள் சின்ன குழந்த மாதிரி இடம் பிடிச்சிட்ருக்கீங்க. அவங்களுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐயோ வையன் ஏன் வையன் இப்படி பண்ணுற, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க, அவங்களாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினச்சா எனக்கு என்ன, நீங்கள் என் பக்கத்தில் இருக்கணும் அவ்வளோதான், எனக்கு அது போதும். ஐயோ அப்படின்ட்டு ஜிமினும் வேறு வழி இல்லாமல் உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்காரு. ஆனால் உட்காந்த இடத்துலேருந்தே எல்லோரும் கரெக்டாக வேலை செய்கிறாங்களா அப்படின்ட்டு பார்த்துட்டு தான் இருக்காரு. நீங்கள் அவர் கையை பிடிச்சிட்டு அவர் மேலே சாஞ்சிட்ருக்கீங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் அப்பா வராங்க. உங்கள் அப்பா பார்த்தோன்னே உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. அப்பா வையன் அப்படின்ட்டு அவரும் ரொம்ப ஹாப்பியாக தான் உங்ககிட்ட வராரு. வந்துட்டு அவங்க ஃபோனில் கிஸ் பண்ணிட்டு செல்லம் எப்படி நல்லா இருக்கியா, பாப்பா எப்படி இருக்கா? நல்லா தான்ப்பா இருக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா தான்டா இருக்கேன். இப்போ எப்படி இருக்கு உங்கள் உடம்புக்கு, காலெல்லாம் கரெக்டாக நடக்க முடியுதா? இப்போ என்ன நல்லா தான் நடந்துட்டு வந்தேன், பார்த்து தானே? பா. அங்கிள் எப்படி இருக்கீங்க? ஜிமின் நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா தான் அங்கிள் இருக்கேன் அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டு உங்கள் அப்பாவை நீங்கள் அங்கே சோஃபாவில் உட்கார வச்சிட்டிங்க. ஏன்னா இன்னும் ஃபுல்லாகவே அவருக்கு உடம்பு சரியாகலை, அதனால தான். அதுக்கப்புறம் அங்கே எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பரபரப்பாக எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு எல்லா டைமும் வந்துருச்சு. பட் ஜிமின் தான் இன்னும் அறக்கழிச்சிட்ருக்காரு. என்னாச்சுடா, ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே? அம்மா இல்லை இன்னும் மின்யங் வரல. ஆமாம்ல மின்யங் எங்கே அப்படின்ட்டு மின்யங்க்கு தான் ஜிமினோட அம்மா கால் பண்ணுறாங்க. மின்யங் ஃபோனே எடுக்கலை. ஃபோன் எடுக்க மாட்டுறாளா, என்ன எடுக்க மாட்டுறாளா அப்படின்ட்டு ஜிமினுக்கும் கொஞ்சம் பதற்றமாயிட்டு அவர் கால் பண்ணுறாரு. அப்போது 2 ரிங்கில் அவள் எடுத்துட்டா. ஹலோ அண்ணா எங்கே இருக்க மின்யாங்? இதோ வாசலில் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. அப்போ எல்லோரும் வாசலில் தான் பார்க்குறாங்க. அங்கே மின்யாங் தான் அழகாக ஆஃப் சாரி வேர் பண்ணிட்டு வரா. பார்த்தோன்னே எல்லாருக்கும் அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா இத்தனை நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வந்திருக்கா. அதுவும் கிட்டத்தட்ட அவளை பார்த்து 1 வருஷத்துக்கு மேலே ஆன மாதிரி தான் இருக்குது. எப்போ அவளோட மேரேஜ் கேன்சல் ஆச்சோ அப்போ போனவ இப்போ தான் ரிட்டர்ன் வரா. ஸோ அதனால் அவளை பார்த்தோன்னே எல்லாருக்குமே சந்தோஷம்தான். நீங்களும் ஹாப்பியாக தான் அவளை பார்த்து ஃபீல் பண்ணுறீங்க. அவள் வந்தோடனே ஜிமின் அங்கே தான் எழுந்துச்சு போகிறாரு. மின்யாங் எப்படி இருக்க மின்யாங் அப்படின்ட்டு அவர் தங்கச்சியை பாசமாக ஹக் பண்ணிக்கிட்டாரு. அவளும் அண்ணா நான் நல்லா தான் இருக்கேன், சாரிண்ணா என்னால் வந்து பார்க்க முடியல. பரவாயில்ல மின்யாங், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ இப்பயாச்சும் வந்தியே இதே போதும் எங்களுக்கு அப்படின்ட்டு மின்யாங் கிட்டே ஜிமின் பேசிகிட்டு இருக்கும்போதே மின்யாங்கோட அம்மா அப்பா 2 பேரும் வந்துட்டு மின்யாங்கை ஹக் பண்ணி மின்யாங் எப்படி இருக்க மின்யாங்? ஆமாம் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான்ப்பா இருக்கேன் அப்படின்ட்டு அவளும் பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் நான் இன்னொருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். என்ன யார் மின்யாங்? அது இருங்க நான் கூப்பிட்றேன். ஜேகே கொஞ்சம் உள்ளே வாங்கலேன் அப்படின்ட்டு அவள் கூப்பிட்றா. அப்போ எல்லோரும் வாசலை தான் பார்க்குறாங்க. அங்கேருந்து ஜங்குக் தான் அவ்வளோ மாசாவில் என்ட்ரி கொடுக்குறாரு.
ஒயிட் கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட் அப்படின்ட்டு பார்க்கவே அவ்வளோ கெத்தாக இருக்கார். உள்ளே வராரு. எல்லாரும் யார் அன்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. ஜிமினுக்கும் யாருன்னு தெரியல. அப்போ மின்யங் சிரிச்சிட்டே ஜங்குக்கோட கையை பிடிச்சிக்கிட்டா. அதை பார்த்தோன்னே எல்லாரும் ஷாக்காகி பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இதுதான் ஜங்குக், நான் இவரை லவ் பண்ணுறேன், நாங்கள் கிட்டத்தட்ட 6 மாதமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம் என்ன அப்படின்ட்டு எல்லோரும் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. எல்லாரும் இன்னும் டேங்க நினச்சி தான் மின்யங் ஃபீல் பண்ணிகிட்ருப்பா அப்படின்னு நினச்சி தான் அவளை பற்றி கவலைப்பட்டு இருந்தாங்க. ஆனால் அவள் மூவ் ஆன் ஆகிட்டு இப்போ புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படின்ட்டு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது எல்லாருக்கும். இருந்தாலும் ஜங்குக் யார் என்னன்னு தெரியாமல் ஜிமின் எப்படி விட்டு கொடுப்பாரு? ஸோ தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை தானே அமையணும்னு நினைப்பாரு. ஸோ அதனால அவர் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜங்குக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டுலாம் ஜிமின் கேட்க வரதுக்கு முன்னாடியே ஜங்குக்கை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என் பேர் ஜங்குக், நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஜியான் அண்ட் கோக்கு நான் தான் சிஇஓ அண்ட் நான் தான் ஓனரும் கூட அப்படின்ட்டு அவர் சொல்ல எல்லோரும் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. ஜிமினும் அதுக்கப்புறம் ஜிமினோட அப்பாவும் தான் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. ஆனால் ஜிமினோட அம்மாவுக்கு எதுவுமே புரியல. அவங்க நார்மலாக தான் கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா நீங்கள் தானா அப்படின்ட்டு ஜிமினோட அப்பா கேட்க, ஆமாம் நான் தான் அப்படின்ட்டு ஜங்குக்கும் சொல்கிறாரு. ஏன்னா நிஜமாவே நீங்கள் தான் ஜங்குக்கா? ஆமாம். அப்போ ஜிமின் ஹேண்ட்ஷேக் பண்ணுறதுக்காண்டி கை நீட்டுறாரு. ஜங்குக்கும் சிரிச்சிட்டே நீட்டுறாரு. 2 பேரும் ஹேண்ட்ஷேக் பண்ணிவிட்டு, உங்களை மீட் பண்ணோம், உங்கள் கூட கொலாப் பண்ணோன்னு நான் நிறைய நாள் அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேட்டிருக்கேன், பட் ஒரு தடவை கூட கிடைக்கல. பட் நீங்களே மின்யங்கோட பாய் ஃப்ரெண்ட் வருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு ஜிமின் அவ்வளோ ஆர்வமாக கேட்டுட்ருக்காரு. சர்ப்ரைஸாக கூட. அது என்ன பண்ணேன், மின்யாங்க பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் நான் அவள் கூட பழகினேன். அவள் ஆனால் என் கூட அவ்வளோவா அட்டாச் ஆகலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோ மூவ் ஆன் ஆகிட்டு என் கூட இப்போது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா அப்படின்ட்டு ஜங்குக்கும் நடந்ததெல்லாம் சொல்ல எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி. எப்படியோ மின்யாங்க்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருச்சே, அதே போதும். ஜிமின் சம்மதிச்சாலே போதும், ஃபேமிலியே ஒத்துப்பாங்க, ஜங்குக்கை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே செம்ம ஹாப்பியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் மின்யாங் உங்ககிட்ட தான் வரா. அண்ணி அப்படின்றா. மின்யாங் அண்ணினெல்லாம் கூப்பிடாத, என்னையா வயன்னே கூப்பிடு. பரவாயில்ல, நான் உங்களை அண்ணினே கூப்பிட்றேன். ஐயோ இப்படி கூப்பிடாத மின்யாங், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ வயன்னே கூப்பிடு. சரி ஓகே வயன் அப்படின்ட்டு அவளும் அங்கே இருந்த மஞ்சளை எடுத்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டு விட்றா. உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் அவளை பற்றி சிரிக்கிறீங்க. மின்யாங் நீங்கள் எப்படியோ நல்ல லைஃப் உனக்கு அமைஞ்சிருச்சுல, இதே போதும். தேங்க்யூ அண்ணி. அண்ணின்னு கூப்பிடாதன்னல. சரி ஓகே வயன் அப்படின்ட்டு அவளும் சிரிச்சிட்டே ஜங்குக் பக்கத்தில் போய் உட்காந்துட்டா. அதுக்கப்புறம் ஜிமின் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துறாரு. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் இப்படியோ நம்ம பேசி வச்ச மாதிரியே அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருச்சு. நாம் தேடலைனாலும் அவளுக்கே ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருச்சு. நம்ம பேசுனது கரெக்டாக தான் போச்சுல. ஆமாம் வயன், நம்ம நினச்சது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக தான் மின்யங்கையும் ஜங்குக்கையும் பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் அவ்வளோ லவ்லியாக கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. பார்க்கவே அழகாக இருக்காங்க 2 பேரும். எல்லோரும் அதை ரசிச்சிருக்கும் போதே உங்களுக்கு எல்லோரும் மஞ்சள் தருவது அப்படின்ட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது வாசல்லேருந்து வயன் அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் கேட்க நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா டியாங் தான் இருக்கார். டியாங்கை பார்த்தோன்னே எல்லாருக்குமே செம்ம கோவம் தான் வருது. ஏன்னா அவர் தான் மின்யங்கை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரே. அதனால் எல்லோரும் திரும்பி மின்யங்கோட ரியாக்ஷனை தான் பார்க்குறாங்க. மின்யங் ஒரு தடவை பார்க்குற, அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட கண்டுக்கல. அவளோட கவனம் ஃபுல்லு ஜங்கு கிட்ட தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்போ டியாங்கோ உங்ககிட்ட வயன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ட்டு அவர் உங்களுக்கு மஞ்சள் தேய்ச்சி விட போகிறாரு. பட் ஜிமின் தடுத்துட்டு, இங்கே பாரு, உன்னை யார் இங்கே கூப்பிட்டா, மரியாதை இங்கேருந்து ஓடி போயிடு, உங்ககிட்ட பேசக்கூட எனக்கு விருப்பம் இல்லை டியாங். இல்லை ஜிமின், அது அப்படின்ட்டு டியாங் எதுவும் சொல்ல வந்தாலும் ஜிமின் கேட்காம கோவத்தில் எந்திரிச்சு அடிக்கிற லெவலில் நின்றுட்டுருக்காரு. உங்களுக்கு பயமாயிடுச்சு. ஜிமின் உட்காருங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க, தேவையில்லாமல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை சமாதானப்படுத்திட்டு தேங்க்யூ டியாங் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்போ அவரும் உங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பார் போல். அந்த கிஃப்ட் உங்கள் கையில் கொடுக்குறாரு. நீங்களும் அதை வாங்கிக்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கோவம் தான், பட் இப்போ காமிக்க முடியாதனால நீங்கள் சைலண்ட்டாக அதெல்லாம் வாங்கிக்கிறீங்க. அதுக்கப்புறம் டியாங்கும் ஓகே வயன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். அது வரையுமே ஜிமின் முறைச்சி தான் பார்த்துட்டு இருந்தார் டியாங் போனவர் மின்யங்கியும் அதுக்கப்புறம் ஜங்குக்கையும் ஒன்றா பார்த்தோன்னே அவருக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. எப்படியோ இவன் மூவ் ஆன் ஆகிட்டாலே இதே போதும் அப்படின்ட்டு இப்போ தான் அவருக்கு இருந்த கில்ட்டியெல்லாம் போகுது. அவர் டைரெக்டாக மின்யங்கிட்டையும் ஜங்குக்கிட்டேருந்து தான் வராரு. அவங்க 2 பேரும் பால்கனியில் நின்று தான் ஏதோ பேசிகிட்டு இருந்துருப்பாங்க. அப்போ டியாங் மின்யாங் அப்படின்ட்டு கூப்பிட மின்யங் திரும்புறா. டியாங்க பார்த்தோன்னே அவள் மூஞ்சி ஒரு மாதிரி டல்லாகிடுச்சு, ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டா.
அதை ஜங்குக்கும் தான் நோட்டீஸ் பண்ணுறாரு. மினியாங் சாரி. எதுக்கு சாரி கேட்குற? இல்லை என்னால் தானே நீ இங்கே பாரு, முடிஞ்சு போன கதையை பற்றியே எனக்கு இப்போ பேச தயாராக இல்லை. நான் இப்போ ஒரு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத்தனை நாளாக எதுக்கு நான் இவ்வளோ முட்டாளாக இருந்தேன்னு தெரியல. இப்போ தான் நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். ஸோ மறுபடியும் அதை இழுத்துட்டு வந்துடாத. ஓகே மின்யாங், பட் நீ ஹாப்பியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாம் அதெல்லாம் மறந்துட்டு பழைய மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்ல? ஃப்ரெண்ட்ஸா? ப்ளீஸ், எனக்கு அப்போ தான் என் மேலே இருக்க கில்ட்டி போகும் ப்ளீஸ் அப்படின்ட்டு டியாங் பாவமாக கேட்குறாரு. அவளுக்கும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்கனால சரி ஓகே அப்படின்றா. அப்போ டியாங் ஆர்வமாக கையை நீட்டுறாரு. அப்போது மின்யாங் கை கொடுக்க போகிறா. அதுக்கு பதிலாக ஜங்குக் கொடுத்துட்டாரு. நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நோ ப்ராப்ளம் அப்படின்றாரு. அப்போ மின்யாங் ஜங்குக்கை பார்த்து தான் சிரிக்கிறா. டியாங் ஐயோ இவனை கையை உடச்சிருவான் போல், இப்படி பிடிக்கிறான் அப்படின்ட்டு அவர் கையெல்லாம் வலிக்குது. ஏன்னா ஜங்குக் அவ்வளோ ஃபோர்ஸாக பிடிச்சிருக்காரு. அதனால ஜங்குக்கோட பலத்தை டியாங்கில் தாங்க முடியல, கையெல்லாம் நெளிச்சிட்ருக்காரு. அப்போ ஜங்குக் என்ன ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்ட்டு 2 தடவை ஹேண்ட் ஷேக் பண்ணதுக்கே டியாங்கோட கை உடஞ்சி போன லெவலுக்கு ஃபீல் ஆகிட்டு அப்படியே கையை பிடிச்சிட்ருக்காரு. இதை பார்த்து மின்யாங் ஜங்குக் ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணேன்? ஜஸ்ட் ஹேண்ட் ஷேக் தானே பண்ணேன். புரிஞ்சுது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு அப்படின்ட்டு அவ்வளோ பார்த்து சிரிக்கிறா. ஜங்குக்கும் அழகாக சிரிக்கிறாரு. இங்கே நடந்துட்டுருக்கிறது எல்லாத்தையுமே ஜிமின், நீங்கள், அதுக்கப்புறம் ஜிமினோட அம்மா அப்பான்னு 4 பேருமே அங்கே டோர் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு தான் இருந்தீங்க. அப்பாடி எப்படியோ ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் எல்லாருக்கும் நிம்மதியாக தான் இருக்குது. ஏன்னா மின்யாங் இன்னுமே டியாங் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்பா அப்படின்னு தான் நினச்சாங்க. பட் இப்போது டியாங் கிட்ட அவள் ஃப்ரெண்டாக இருக்கலான்ற நிலைமைக்கு வந்துருச்சுல. ஸோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. டியாங் மேலே அந்த கோவமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு கொஞ்சம் சிரிச்சிட்ருக்காங்க. அப்போது பின்னாடிலேருந்து வந்து டியாங்க ஒருத்தி ஜோராக மோதிட்டா. டியாங்கே ஒரு நிமிஷம் தடுமாறி தான் போயிட்டாரு. தடுமாறி அப்படியே மின்யாங் மேலே விழுக போக ஜங்குக் மின்யாங்க இழுத்து சைடில் வச்சுட்டாரு. அப்போ டியாங் போய் முன்னாடி மோதி அப்படியே மறுபடியும் பவுன்ஸ் ஆகுறாரு. ஐயோ யார் இது அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஜோயா தான் நிற்கிறா. ஐயோ டியாங் சாரி. சாரியா? நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தாண்டி பண்ணுற, நீ வந்து மோதிட்டே இருக்க, உனக்கு கண்ணே தெரியாதா அப்படின்ட்டு டியாங் சத்த போகிறாரு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு என்கிட்ட இவ்வளோ கத்துறீங்க? தெரியாமல் தானே மோதினேன். தெரியாமல் தான் நீ அடிக்கடி வந்து மோதுறியா? அது வந்து சரி ஓகே டியாங் சாரி அப்படின்ட்டு 2 பேரும் சகஜமாக பேசிட்டு அதுக்கப்புறம் ஜோயா உங்கள் பக்கம் தான் திரும்புகிறா. வையான் அப்படின்ட்டு ஆரமாக வந்து உங்களை ஹக் பண்ணி சுற்றிட்டுருக்கா. ஜிமின் தான் இங்கே பதறாரு. ஏய் பொறுமையா பொறுமையா அப்படின்ட்டு. நீங்களும் அவளை பார்த்து ஹாப்பினஸில் ஜாலியாக சிரிச்சிட்ருக்கீங்க. வையன் முன்னாடி இவ்வளோ பெருசாக இருக்குது வயிறு அப்படின்ட்டு வயிறில் தொட்டு பார்த்து அவள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. நீங்களும் சிரிக்கிறீங்க. இந்தா உன்னோட கிஃப்ட்டு அப்படின்ட்டு அவள் கொடுக்குறா. நீங்களும் தேங்க்யூ ஜோயா, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. உன்னை நான் கூப்பிட்டேன் தானே, நீ ஏன் வரவே இல்லை? அது நான் கொஞ்சம் பிஸியாக சுற்றிட்டு இருந்தேன். யார் கூட? இந்தவங்க நிற்கிறானே டியாங் கூட தான். என்ன டியாங் கூடயா அப்படின்ட்டு எல்லோரும் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. ஆமாம் உனக்கு தெரியாதுல்ல, நானும் அவரும் டேட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன நிஜமாவா அப்படின்ட்டு உங்களுக்கு தான் ஷாக்கு. அப்படி எங்கே வந்துட்டு ஜோயாவை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு ஆமாம் நானும் ஜோயாவும் டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓ அப்படி போதா கதை? மின்யாங்க உனக்கு பிடிக்கல, பட் ஜோயாவும் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு ஜிமின் ஒரு வெறுப்போடு தான் கேட்குறாரு. அது வந்து நான் அவளை சின்ன வயசுலேருந்து தங்கச்சியாக தான் பார்த்தேன், அதனால எனக்கு அவன் மேலே எதுவும் தோணலை அப்படின்ட்டு தயங்கிட்டே சொல்கிறாரு. ஜிமின் முறைச்சி பார்க்குறாரு. நீங்கள் தான் ஜிமின், ஏன் ஜிமின் விடுங்க, எப்படியோ மின்யாங்க இப்போ ஹாப்பியாக தானே இருக்கா, அப்புறம் என்ன அப்படின்ட்டு நீங்கள் சொன்ன பிறகு தான் அவரும் கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டியாங் அப்படின்ட்டு கையை நீட்டுறீங்க. அப்போ டியாங் உங்கள் கையை பிடிக்க வராரு. ஆனால் அவர் கையை ஜிமின் பிடிச்சிக்கிட்டு கோவமாக ஆட்டுறாரு. நான் உனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன் வயனுக்கு பதிலாக, அவளுக்கு கை வலிக்கும் அதனால தானே டியாங் கையை போட்டு ஜிமினும் நசுக்கிறாரு. டியாங்க்கு இங்கே கையை உடஞ்சி போகிற நிலமை. ஐயோ விடுங்கடா என் கையை அப்படின்ட்டு கையை எப்படியோ உருவிட்டாரு ஜிமின் கையிலேருந்து. இதை பார்த்து நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. என் ஜிமின் எவ்வளோ பொசசிவ் ஆகிறாரு அப்படின்ட்டு. ஆனால் இங்கே ஜோயாவுக்கு தான் கவலையாகிடுச்சு. டியாங்கோட கையை எப்படி நசுக்கிட்டானே இவன் அப்படின்ட்டு ஜிமினை மனசுக்குள்ளேயே திட்டிக்கிறா. டியாங் என்னாச்சு வலிக்குதா? அப்படின்ட்டு டியாங் ஹெட்டை நோட் பண்ண அவள் பாவமாக ஃபீல் பண்ணிவிட்டு டியாங் கையை பிடிச்சி சாஃப்டாக மசாஜ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஊதி கொடுத்துட்ருக்கா. டியாங்க்கு உள்ளே அவ்வளோ குழுன்னு இருக்குது, செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. இதை ஜிமின் பார்த்துட்டு டியாங்கை பார்த்து செம்மையாக முறைக்கிறாரு. என் தங்கச்சியை வேணான்னு சொல்லிட்டு இவள் பண்ணுறது எல்லாத்துக்கும் சிரித்து என்ஜாய் பண்ணுறியா நீ அப்படின்ட்டு ஜிமின் முறைக்கிறத பார்த்து டியாங்க்கு என்ன அங்கே
நான் மின்னியன் கை கொடுக்க போனால் அவன் என்னன்னா என் கையை உடைக்கிற மாதிரி பிடிக்கிறான். இவன் அதுக்கு மேலே இருக்கானே அப்படின்ட்டு தான் 2 பேரும் நினச்சாலும் டியாங்க்கு பாடி இதுக்கு மேலே இவங்க 2 பேர்கிட்டும் கையே கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு முடிவே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இப்படியே கொஞ்ச நேரம் டைமெல்லாம் ஸ்கிப் ஆகுது. அங்கே எல்லா ஃபங்க்ஷனுமே ரொம்பவே சூப்பராகவும் கிராண்டாகவும் நடக்குது. எல்லார் முகத்துலேயும் சிரிப்பு தான். இப்போ யார் மனசுலையும் எந்த கவலையோ எதுவுமே இல்லை. ஒரு பக்கம் நீங்களும் ஜிமினுமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க. உங்களோட லைஃப்பில் ஒரு குட்டி பாப்பா வரப்போகுதுன்னு. இங்கிட்ட மின்யாங்கும் ஜங்குக்கும் இப்போ புதுசாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே டியாங்கும் அதுக்கப்புறம் ஜோயாவோட லைஃப்மே ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரியாக ஆரம்பிக்க போகுது. ஸோ இங்கே 3 கப்புள்ஸுமே ஹாப்பியாக இருக்கீங்க. சரி ஓகே டைம் ஆயிடுச்சு, எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. எல்லோரும் ஓகே எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு எல்லோரும் வந்து நிற்கிறாங்க ஃப்ரேம்குள்ளே. ஆனால் டியாங் மட்டும் கொஞ்சம் தூரமாக தான் நிற்கிறாரு. ஏன்னா இன்னும் ஜிம்னோட கோவம் குறைஞ்சிதா என்னன்னு டியாங்க்கு தெரியாதனால அவர் பாவமாக நின்று பார்த்துட்ருக்காரு. அப்போது நீ மட்டும் ஏன் டியாங் அங்கே நின்றுட்டுருக்க, இங்கே வந்து நில்லு அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. அப்போ டியாங் ஜிமின் ஃபேஸை தான் பார்க்குறாரு. ஜிமின் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்க அவர் ஒரு மாதிரி தயங்கிட்டே நின்றுட்டுருக்காரு. அப்போ நீங்கள் என்ன டியாங் வாங்க, ஒன்றும் இல்லை, ஜிமின் உன் மேலே கோவம்லாம் படமாட்டார், அவருக்கு உன் மேலே இந்த கோவம்லாம் எப்பயோ போயிடுச்சு, இப்போ சும்மா நடிச்சிட்டு தான் இருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை பார்த்து சொல்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்து முறைக்கிறாரு. என்ன முறைக்கிறீங்க, எனக்கு நல்லா தெரியும் உங்களை பற்றி அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு டியாங்க தான் கூப்பிட்றீங்க. டியாங்கும் சிரிச்சிட்டே வந்து அந்த ஃப்ரேமில் நிற்கிறாரு. உங்கள் அப்பா ஜிமினோட அம்மா அப்பா அப்படின்ட்டு 3 பேரும் கீழே இருக்க சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னாடி நீங்களும் ஜிமினும் நிற்க, உங்களுக்கு ரைட் சைடில் மின்யாங்கும் அதுக்கப்புறம் ஜங்குக்கும் நிற்கிறாரு. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தான் ஜோயா நின்றுட்டுருப்பா. இப்போ டியாங்கும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்காண்டி வராரு. அப்போ கரெக்டாக ஃபோட்டோ கிளிக்காக டியாங் ஆர்வமாக வந்திருப்பார். ஆனால் ஆர்வமாக வந்ததுனால அவர் கால் ஸ்கிப் ஆகி அப்படியே போய் ஜோயா மேலே விழுந்துட்டார். ஜோயா தான் டியாங்க தாங்கி பிடிக்கிறா. அப்படியே ஃபோட்டோ கிளிக் ஆகுது. அந்த ஃபோட்டோவில் ஜோயா டியாங்க பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்குது. 2 பேரும் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஜிமினும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு அவ்வளோ லவ்லியாக இருக்கீங்க பார்க்கவே. இங்கிட்டு மின்யாங்கும் ஜங்குக்கும் பார்க்கவே அவ்வளோ மாடர்னான கப்புள்ஸ் மாதிரி அழகாக போஸ் கொடுத்துட்டு சிரிச்சிட்ருக்காங்க. உங்கள் அப்பாவும் ஜிமினோட அம்மா அப்பா 2 பேருமே ரொம்பவே ஹாப்பியாக சிரிச்சிட்டே ஃப்ரேமை தான் பார்க்குறாங்க. ஸோ இப்படி ஒரு அழகான ஃப்ரேமை நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஹாப்பி என்டிங்கோட இந்த ஸ்பெஷல் பாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகேவா? சரி ஓகே, உங்களை நெக்ஸ்ட் ஒன் ஷாட் இல்லை எஃப்எஃபோட மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பாய்.